ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்திரன் படம் வந்து மலேசியாவில் ஆடியோ லான்ச் பண்ணப்பட்ட விஷயம் இருந்தது. எந்திரன்கிறது வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் மேக்கிங் தான். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஜெயிலர் 2 நெல்சன் உருவாகினாங்க. பட் இப்போ 15 ஜெயிலர் 2 கன்ஃபார்ம் பண்ணதுனால ஓம் வந்து தீபாவளிக்கு விடலாம் அப்படிங்கிறது மாதிரியான கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு தகவல் வருது. அதை அரசன் தீபாவளிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. ஓகே, கேட்டால் சிம்பு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனால் ஷூட் பண்ண முடியல அப்படிங்கிற தகவல் நமக்கு வருது. அது அதனால் அரசர் இந்த வருஷமே வராது, அடுத்த வருஷம் அப்படின்றாங்க. வணக்கம் சார். வணக்கம். ரஜினி அவர்களோட ஆடியோ லான்ச்னா ஒட்டுமொத்த ரஜினி ரசிகர்களும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். கொஞ்ச நாட்களாக அவர் வெளியிலலாம் ஆடியோ லான்ச் நடத்தலை, நேரு ஸ்டேடியம் தான். இப்போ திடீர்னு ஜெயிலர் 2 வந்து மலேசியா பக்கம் போகிற மாதிரியான ஒரு தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மைதானா? இல்லை, பேசப்பட்ட தகவல் தான், இன்னும் உறுதி செய்யப்படல. மலேசியாவில் வைக்கலான்னு சொல்லி கொஞ்சம் விரும்புகிறாங்க. காரணம் வந்து ஜெயிலர் 2 படம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு மேக்கிங் இருக்கிறதா ஒரு தகவல் வருது. பட் எல்லா பேரும் ரசிக்கும்படியான ஒரு படமாக, ஏன்னா உலகம் பூரா நம்ம சூப்பர் ரஜினி அவர்களுக்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்திரன் படம் வந்து மலேசியாவில் ஆடியோ லான்ச் பண்ணப்பட்ட விஷயம் இருந்தது. ஏன்னா எந்திரன்கிறது வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் மேக்கிங் தான். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஜெயிலர் 2 நெல்சன் உருவாகினாங்க. எந்திரனுக்கு பிறகு வந்து வேறு எந்த படமே போல் நீ சொன்ன சென்னை நேரு இன்டர்வியூஸ் இடத்துலாம் பண்ணாங்க. இப்போது ஜெயிலர் 2 இங்கே பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது. ஓகே, நம்ம விசாரிக்கும் போது இன்னும் அது வந்து அதெல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் ஒரு மெசேஜ். பட் வச்சா கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஏஷியன் கண்ட்ரிலே வந்து மலேசியாங்கிறது வந்து எல்லா டூரிஸ்ட் பிளேஸ் வரக்கூடிய ஒரு பிளேஸ் உங்களுக்கு. அது சிங்கப்பூர், மலேசியா, துபாய் அப்படிங்கிறத. இப்போ துபாயோட மலேசியாவில் வந்து ரஜினி ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஓகே, எனக்கு இன்னொரு தகவல் நம்ம பேசிட்டு கூட வரும்போது பார்த்தோம்னா மலேசியா கூட எந்திரன் வச்சுட்டாங்க, ஜப்பான் வச்சா சிறப்பாக இருக்குமே அப்படின்ட்டாங்க. அப்போது ஜப்பான் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஜப்பானில் ரஜினி சாருக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. அங்கேருந்து இங்கே வந்து படம் பார்த்து போகிற ரசிகர்கள் ஏற்பட்டு பேர் இருக்காங்க. முத்தெல்லாம் தாறுமாறான ஹிட்டு. படையப்பா இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு. அதை அதுவும் சூப்பர் டச்சு. வேட்டையன் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து அங்கே ஜப்பானுடைய ரசிகர்கள் வந்து ரஜினி சார் படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்தவங்க இருக்காங்க நிறைய பேர். குறிப்பாக வெறித்தனமான ரசிகர்கள் இங்கே வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் அதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, இப்போ மலேசியானா நம்ம மக்கள் ஈஸியாக போயிடுவாங்க. சிங்கப்பூர், மலேசியா, துபாய்னா ஜப்பானுங்கும் போது அது கொஞ்சம் கஷ்டம். அது ஒரு மாதிரி நெடுகலாக இருக்குது. அதனால் மலேசியா பெஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ணாங்க. பார்க்கலாம். ஜெயிலர் 2 மலேசியாவில் வச்சா கூட உண்மையிலேயே அது சிறப்பாக தான் இருக்கும். எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நேரு இண்டஸ்ட்ரியில் கூட குறிப்பிட்ட ரசிகர்கள் தான் உள்ளே போக முடியும். மீதி பேர்லாம் அவங்க மொபைலில், லைவ் டெலிகாஸ்ட்டில், டிவியில் பார்க்குறாங்க. இல்லைன்னா ஒரு வாரம் கழித்து ரைட்ஸ் எடுத்துகிட்டு எந்த சேட்டலைட் வருதோ அதில் நம்ம பார்க்குறோம். நம்ம சன் பிக்சர்ஸ்னால சன் நெட்வொர்க் தான் வரும், சன் டிவியில் வரும். பட் அங்கே கூட போனால் சில முக்கியமான விஷயங்கள்லாம் லைவில் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா எங்கே நடந்தாலுமே அது கொண்டாடப்படக்கூடிய விஷயமா இருக்குது ரசிகர்கள் மத்தியில். பார்க்கலாம் மலேசியா ஃபிக்ஸ் பண்ணாங்களா இல்லை நேரு இண்டோர் ஸ்டேடியமே ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல டைம் இருக்குது. ஏன்னா படம் வந்து அக்டோபர் 15 தான் ரிலீஸ். ஓகே, படமே பிரமாதமாக வந்திருக்காங்க உங்களுக்கு. அதை படம் பார்த்தவங்க எல்லாமே மிரட்டியிருக்காங்க. ஜெயிலர் உன்னை விடல 10 மடங்கு அதிகமாக இருக்குன்றாங்க படம். ஓகே, அவ்வளோ பிரமாதமாக இருக்காங்க. இன்ட்ரோல் பிளாக்லாம் அடி பின்றாங்க. இன்ட்ரோல் பிளாக் கிளைமாக்ஸ்லாம் எதிர்பார்க்கவே முடியாது யாருமே. அவ்வளோ ஒரு ஆக்டிவாக ஸ்பீடாக அவருக்கே ஒரு ஸ்டைல் இதில் நிறையா வச்சுருக்காங்க. ஜெயிலர் ஒன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி கிளைமாக்ஸில் சுருட்டு தீப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் வச்சுருப்பாங்க. அது அந்த எப்போயுமே ஸ்பீடு தான் அவருக்கு முக்கியம். அதை வந்து ஸ்லோ மோஷன் ஹை ஸ்பீடில் காமிச்சிருப்பாங்க பாருங்கள். அதை நெல்சன் காமிச்சிருப்பார். அதுக்கு கைத்தட்டுங்க தியேட்டரில். ஸோ அது மாதிரி இவர் எது பண்ணாலுமே அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு மக்களும் சரி ரசிகர்களும் ரெடியாக இருக்காங்க. ஓகே, இப்போ ஜெயிலர் 2 பிரமாதம் வந்திருக்கான். அக்டோபர் 15 ரிலீஸ் பார்க்கலாம். அப்படின்னு இப்போ அக்டோபர் 15 ஓம் ரிலீஸ் ஆகிற மாதிரி நம்மளே சொல்லியிருந்தோம். இப்போ அது என்ன ஸ்டேஜில் சார் இருக்குது? இல்லை, அக்டோபர் 16 ரிலீஸ் மாதிரி இருந்தது ஓம். ஓகே, முதல்ல. பட் இப்போ 15 ஜெயிலர் 2 கன்ஃபார்ம் பண்ணதுனால ஓம் வந்து தீபாவளிக்கு விடலாம் அப்படிங்கிறது மாதிரியான கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு தகவல் வருது. அதை தீபாவளிங்கிறது ஒரு நார்மல் ஃபெஸ்டிவல். ஏன்னா முதல்ல வந்து ஜெயிலர் 2 தீபாவளி தான் விடுறது மாதிரி ஒரு தகவல் முடிஞ்சு. செப்டம்பர் 3 இல்லைன்னா தீபாவளி அப்படின்ட்டு. தீபாவளி வேணால் முன்னாடியே விட்டுலாம் அப்படின்னாங்க. ஸோ அதனால் ஜெயிலர் 2 வராதனால ஓம் வந்து தீபாவளிக்கு பண்ணலாம் ஓகே அப்படிங்கிற சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற அந்த ஒரு மெசேஜ் வந்திருக்கு நமக்கு. அது சார் ஓகே. இப்போ ஜெயிலர் 2க்கு தாண்டி ஓம் வந்து தீபாவளிக்கு போகும்போது ஆல்ரெடி சூர்யா அவர்களோட படம் வந்து ஜீத்து மாதவன் அவரோட டைரக்ஷனில் வந்த படம் வரதா இருந்துச்சு சார். இப்போ அதுக்குள்ளே ஒரு கொலாப்ஸ் ஆகாத? இல்லை, எல்லாம் கொஞ்சம் தள்ளுது.
இப்போ நமக்கு அதாவது தீபாவளிக்கு ஜெயில் விட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் தள்ளுறது மாதிரி இருந்தாங்க. அவர் வரல அக்டோபர் 15 அக்டோபர் 16 ஓம் வந்து தனுஷ் வந்து ஆட்டோமேட்டிக் தீபாவளி போகிறதா ஒரு மெசேஜ். ஆனால் இங்கே சூர்யா வந்து ஆகஸ்ட் 14 இந்த விஸ்வநாதன் சன்ஸ் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, 2 படம் அவருக்கு ரெடியாக இருக்குது. அது வந்து ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஜீத்து மாதவனுடைய டைரக்ஷனில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்காரு. சரவெடி மாதிரி ஒன்று வைக்கிற மாதிரி ஒரு தகவல் நமக்கு வந்தது. ஸோ அது வந்து டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் கூடலான்ட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது ரெயின் சீசன் அந்த இது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தது அப்படின்னா 2027 ஜனவரி பொங்கல் அன்னைக்கு படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்காங்க. இதுக்கிடையில் தீபாவளிக்கு வந்து ஓமோட எது மோதுன்னா நீ சூர்யா சொன்னீங்க இல்லை, அரசன் மோதுற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது சிம்பு படம். இப்போ சிம்புவும் தனுஷும் மீண்டும் மோதிக்கொள்றாரு அப்படிங்கிற மாதிரி. நான் இப்போ எனக்கு ஒரு தகவல் நேற்று நான் பேசும்போது வந்து அரசன் தீபாவளிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. கேட்டால் சிம்பு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனால் ஷூட் பண்ண முடியல அப்படிங்கிற தகவல் நமக்கு வருது. அதனால் அரசர் இந்த வருஷமே வராது, அடுத்த வருஷம் அப்படின்றாங்க. அப்போ அந்த கேப்பில் பார்த்தா ராஜன் வகைரான்னு சொல்லி வெற்றிமாறன் படம் பண்ணிட்டு இருக்காங்க கென் கருணாஸ் வச்சு. அதுதான் முன்னாடி வரும், அரசன் பின்னாடி தான் வருது மாதிரி அப்படி ஒரு தகவல் திரும்பி போகுது. திரும்பி சிம்பு சர்ச்சைக்குள்ளே போகிறாரா அப்படிங்கிற மாதிரி சில தகவல் வந்துச்சு. அதனால் தீபாவளிக்கு வந்து ஒன்லி தனுஷ் படம் மட்டும்தான் வர்றது மாதிரி ஒரு தகவல் வருது. ஓகே சார், இப்போ வந்து சூர்யா அவர்களோட படம் வந்து அந்த ஜீத்து மாதன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகணும்னா 173 இருக்கே சார், சேயோன் இருக்கே சார், திரும்ப எப்படி சார்? அதுதான் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா 173 சூப்பர் ஸ்டார் படம் தர்மன் படம் அஸ்வத் மாரி வந்து கமல் தயாரிப்பில் அது பொங்கல் ரிலீஸ்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்து அப்போயே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அது. ஆனால் என்னென்னா அது வந்து சுந்தர்சி இயக்கத்தில் பண்ணுறது போது அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஓகே, பட் அதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஓடிடுச்சு. அப்போது இப்போ தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க தர்மன். ஓகே, அப்போ அது வந்து 173 பொங்கலுக்கு வருமா அப்படிங்கிறனா ஒர்க்கு ஸ்பீடாக போகுது. ரஜினி சார் வந்து நீங்கள் சொன்ன இடத்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. பொங்கலுக்கு 99% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தர்மன். ஓகே, அதனால் வந்து பார்த்தா இப்போது இவர் நம்ம சூர்யா வந்து கிறிஸ்மஸ்க்கே விட்டுறலாம் அந்த படத்தை ஜீத் மோகன் அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஸில் இருக்காங்க. சிவகார்த்தியன் படம் வந்து சேயன் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிய படம், இப்போ அது கொஞ்சம் தள்ளிட்டு இருக்கு. ஷூட்டிங் நடந்தது, அப்போ நடக்கல, திரும்பி தள்ளுறது, அந்த ஒரு விஷயம் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதை வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ண சேயன். அது கமல் தயாரிப்பு, சிவகார்த்தியன் ஹீரோ. அப்போ ரெண்டுமே ஒரு ப்ரொடியூசர் எப்படி சார்? அதுதான், இது கமல் தயாரிப்பு, சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்கக்கூடிய படம் தர்மன், அஸ்வத் மாரி டைரக்ஷன். ஸோ 2 படத்தை ஒன்றா மோத விடலாமா? அப்போ தான் ஒரு கேள்வி வந்து இப்போ ரஜினி சாரோட வந்து சிவகார்த்தியன் மோதுறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயம் பேசப்பட்டது. ஆனால் அவர் அதை கொஞ்சம் வந்து ஆஃப் ஆகிறாரு. தர்மன் வந்து பொங்கல் ரிலீஸ்னா சேனை கூட தள்ளி போய்க்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து போய்கிட்டு இருக்கேன். பட் தயாரிப்பாளர் 2 படத்துக்கு ஒரே தயாரிப்பாளர் கமல்ஹாசன் அவர் தான் டிசைட் பண்ணணும். சேயனை விடலாமா, தர்மனை விடலாமா, சூப்பர் ஸ்டார் படத்தோட சிவகார்த்தியன் படத்தை ஸோ மோத விடலாமா? மோத விட்டால் என்ன மாதிரி சில அதாவது எப்படி வரும்னு சொல்ல முடியாது, நம்மள ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக. அப்போ அதனால் வந்து இது கொஞ்சம் தள்ளி விட்டுலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு. மொத்தத்தில் இந்த வருஷம் எல்லாருடைய படமும் வருது. நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங்கே இது தர்மன் வர்றது மாதிரி இருக்குது, சிவகார்த்தியன் படம் வர மாதிரி இருக்குது. பார்க்கலாம் என்ன இன்னும் டைம் இருக்குல்ல, கமல் முடிவு பண்ணுவார். அப்புறம் கூலி படம் தான் இதுவரை வேர்ல்டு வைட் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து 151 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஜெயிலர் அதை பிரேக் பண்ணுமா சார்? பிரேக் பண்ணுறது வாய்ப்புகள் நிறையா இருந்து எனக்கு தகவல் வந்துச்சு. ஏன்னா ஓவரால் கலெக்ஷனில் 1, 2, 3 பார்த்தோம்னா சூப்பர் ரஜினி சார் தான் இருக்காங்க, 2.0 அண்ட் ஜெயிலர் 1 அண்ட் கூலி. பட் ஃபஸ்ட்டு டே கலெக்ஷன் மட்டும் வேர்ல்டு வைடாக பார்த்தா கூலி படம் 151 கோடி ரூபா கலெக்ஷன் ஆன ஒரு விஷயத்தை வந்து சன் பிக்சர்ஸே சொல்லியிருந்தாங்க. அதை வந்து பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நெல்சனுடைய டார்கெட்டு. ஓகே, ஏன்னா ஜெயிலர் 1 பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு, இந்த டே ஃபஸ்ட்டு டே ஒரு கலெக்ஷன் இருக்குல்ல, அதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு இப்போதைக்கு வந்து கூலி வந்து ரஜினி சார் தான் இருக்காங்க. அதை வந்து நெல்சன் கிராஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு. ஓகே, அப்போ அதுக்கு வேண்டிய எஃபர்ட் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. படம் பிரமாதம் இருக்காங்க. ஓவரால் டே 1 கலெக்ஷன் 151 crores கிராஸ் பண்ணணும். அந்த 2.0 ஒன்று இருக்குல்ல, ஸோ 850 crores தாண்டி ஒரு 1000 crores கண்டிப்பாக இந்த பெஞ்ச் மார்க்கை தொடரணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ட்ரீம் நெல்சனுக்கு இருக்குது, சன் பிக்சர்ஸ் இருக்குது. அந்த படம் ரஜினி சார் படமாக இருந்தால் சிறப்பாக இருக்குங்கிறதா எல்லோருடைய பறவை, நம்ம பறவையும் தான். ஒரு 1000 கோடி கண்டிப்பாக அடிக்கிற வாய்ப்பு நிறைய இருக்குங்கிற தகவலை தான் நெல்சன் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஓகே, படம் பிரமாதமாக இருக்குது, மக்கள் கொண்டாடுவாங்க, கலெக்ஷனை தாறு மாதிரி வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது.
பார்க்கலாம். அப்புறம் தலைவர் 175 இது வந்து சைன் பண்ணியாச்சு, அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வரும், இப்போ அனௌன்ஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்கிற மாதிரியான தகவல்லாம் வருது. 175வது படம் ரஜினி சார் நடிக்கிறாரா சார்? எஸ், கண்டிப்பாக பண்ணுறேன், ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. 175ங்கிறது வந்து ஒரு பெஞ்ச் மார்க். ஓகே. இப்போ 1975 என்ட்ரி ஆனார் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஃபஸ்ட்டு படம். 175th படம்ங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஹீரோக்கு. ஓகே. ஸோ அந்த ஒரு டார்கெட், ஏன்னா இது வந்து கமலஹாசன் இதை வந்து கிராஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு அது வந்து சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணியிருப்பார். சின்ன ரோல் பண்ணுவாங்க, வில்லனாக பண்ணிருப்பாங்க, சின்ன குட்டி குட்டி ரோல் பண்ணார் கமலஹாசன் நிறையா படங்களுக்கு. இப்போ அதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது அவர் கிராஸ் பண்ணிட்டார். ஆனால் இங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படிங்கிறத வந்து நீங்கள் மக்களத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஈக்குவலாக பேசப்படுகிற ஒரு நடிகர். இப்போ 175 அப்படிங்கும்போது 51வது வருடம். ஓகே. இதில் வந்து ஒரு சைன் பண்ணிட்டு தான் எனக்கு ஒரு தகவல் வருது. ஓகே. ஸோ அப்படி பார்த்தோம்னா எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது. வைரமுத்து அவர்கள்ட்ட ஒரு விஷயம் வந்து ரஜினி சார் வைரமுத்து அவர்கள் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியில் 5 படங்கள் வந்து அவர் சைன் பண்ணோட ஒரு டார்கெட்டை வச்சுருக்கார் ரஜினி சார் அப்படின்னு வைரமுத்து அவர்களே சொன்னாங்க. அப்போது நீங்கள் வந்து 173 தான் சைன் பண்ணியிருக்காரு. ஓகே. இல்லையா? 174 ரஜினி கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம். இப்போ 175 உள்ள வருது. இப்போ ஓகே. இது தவிர இன்னொரு ஒரு படம் இருக்கிறதா ஒரு தகவல் வருது நமக்கு. அதை பட் பார்க்கலாம். அது ரஜினி சார் தான் அதை வந்து முடிவு பண்ணணும். ஆனால் அது 175வது படம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில்வர் ஜூப்ளி. ஓகே. அப்படிங்கிறதா நம்ம சொல்லுவோம். 174 ஒன்றா வெள்ளி விழா படம் அப்படிமோ. ஸோ சில்வர் ஜூப்ளி படம் அப்படிமா. இந்த சில்வர் ஜூப்ளி ஹீரோவாக ரஜினி சார் வந்து அவனோட அட்வர்டைஸ்மெண்ட்டே அப்படி தான் வரும். சில்வர் ஜூப்ளி ஹீரோ அப்படின்னு தான் வரும்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் பேரோட பார்க்கலாம். அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. ஆனால் வாய்ப்புகள் நிறையா இருக்குது 175th படம் ரஜினி சார் பண்ணுறது. ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.